சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு அங்கிருந்து அப்படியே காமா நடந்து கீழே போறா. அந்த இடத்துல அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு பையன் வந்து அதை கேட்டாரான் எல்லாமே. அந்த பையனும் அங்கதான் படுத்துட்டு இருக்கான். அது தெரியாம நம்ம ஹீரோயின் கம்மியா கத்திட்டு போயிடுறா. அந்த பையன் வந்து அப்பதான் எரிச்சு பாக்குறான். எரிச்சு பார்த்து ஃபைல் பண்றான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்றான். இதோட இந்த சீன் இங்க கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறான். அந்த சீன் கட்டாது. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வந்து ஃபிளவர் ஷாப்ல இருக்கா. அவளோட ஃபேமிலியோட ஃபிளவர் ஷாப் தான் அது. இங்க அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ இனிமேல் இந்த பொண்ணை நம்ம இனிமேல் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம கூப்பிடலாம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர்றது. ஸோ இங்க நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஸோ அவ ரொம்ப டல்லா இருக்கா. நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்கறா, என்னாச்சு ஏன் டல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்ற, இல்ல இந்த மாதிரி புள்ளி எல்லாம் பண்றாங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப கடுப்பா இருக்கு, ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லைக் ஹீரோயின் கிட்ட வந்து லைக் ஏதோ பேசி மூணு மாத்தி அவளை சிரிக்க வச்சிடறா. இந்த ஷாப்ல வந்து ஹீரோயினோட அங்கிள் இருக்காங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த F4 கேங் வந்து ஒரு பெரிய கேங், ரொம்ப ஃபேமஸான கேங் கூட. ஏன்னா அவங்க ரொம்ப பீப்புள்னால அவங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊர்ல. ஸோ இவங்களை பத்தி நான் சொல்றேன், ஆர்டிகல் போட்டு நான் படிக்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஸோ அவர் வந்து இந்த 4 பேரை வந்து ஒருத்தர் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பராமா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிக்கஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனியோட பையன். ஸோ இந்த ஹோல் ஊர்லயே வந்து அந்த ஃபேமிலி மட்டும்தான் வந்து டாப், அந்த கம்பெனியே டாப்பஸ்ட் கம்பெனி. இந்த பையன் வந்து அந்த குரூப்லயே வந்து ரொம்ப அழகான பையன். ஸோ ஹோல் கேர்ள்ஸும் அவனுக்கு வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் யாரோட பேரும் சொல்ல மாட்டேன்னா, பிகாஸ் எல்லா பேரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃபிகல்ட் டு ப்ரொனவுன்ஸ் கூட. நம்ம ஹீரோட பேர் பாத்தீங்கன்னா டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நான் சொல்லும் போது வர சொல்றாங்க, நான் ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆள் பார்க்கலாம். இந்த கேங்ல வந்து 2வது பர்சன் தான் காட்டுறாங்க. ஸோ இவனுக்கு வந்து ஒரு மாஃபியா, அவங்க அப்பா வந்து ஒரு மாஃபியால இருக்காங்க. ஸோ மாஃபியாவோட பையனால இவனுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு போஸ்டான பிளேஸ்ல ஈஸியா அவன் உள்ள போயிடுவான். இப்போ நம்ம 3வது பர்சன் பார்க்க போறோம். அவனோட பேர் வந்து கமில். அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட்ல வந்து ஹை லெவல் அபிஷியல்ஸ் இருக்கிறவங்க. ஸோ அதனால அந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரவன் தான் இந்த 3வது பர்சன். ஸோ F4ல இருக்க 3rd பர்சன் நான் சொல்றேன். ஸோ அவங்க ஃபேமிலி வந்து ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க. இருக்கிறதுல ஓல்டஸ்ட் ஃபேமிலி, அந்த ஹெரிட்டேஜ் மூலமா வர ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனுமே வந்து ரொம்ப அழகா இருப்பான். இந்த கேங்ல இருக்க கடைசி மெம்பரை தான் காட்டுறாங்க. அவனோட பேர் வந்து ரென். ஸோ அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னா, லைக் ஒரு நம்பர் 1 ஹெல்த் கம்பெனியோட ஒரு ஒன் ஆஃப் த ஒரே பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவனும் வந்து ஒரு சைலண்டான, கூலா இருப்பான், சைலண்டா இருப்பான், பட் மிஸ்டீஸான பையன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த சீன் காட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்பா அம்மா தம்பியோட உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்து ஸ்கூல், அந்த வீட்டோட எக்ஸ்பென்சஸ் பேசிட்டு